ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் அப்பேர் ஆகிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் அப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு 90% வின்னிங் ரேஷியோ கொடுக்கும். மேக்ஸிமம் 1 ஸ்டெப் போகும், ஆனால் 1 ஸ்டெப் அதிகமாக போகாது. அது என்ன ஸ்ட்ராட்டஜினா, இப்போ இது 5 மினிட்ஸ் கேண்டில். 5 மினிட்ஸ் கேண்டில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஃபேர்வேலி கேப்பு. ஓகேங்களா, இது ஃபேர்வேலி கேப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர்வேலி கேப்பு பிரேக் பண்ணிடக்கூடாது. இந்த கேப்பை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் இந்த கேண்டிலோட லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். இந்த ஹை தான் நம்ம அடுத்த கேண்டில் ஹை தான் டார்கெட். ஓகேங்களா, டார்கெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த க்ரீன் கலர் கேண்டில் இப்படி போய் க்ளோஸ் வச்சிருக்கக்கூடாது. இப்படி க்ளோஸ் வச்சா இது ஒர்க் ஆகாது. இது ஃபேர்வேலி கேப்பை 2 டைம் ஸ்வீப் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்திங்கன்னா மோர் எக்ஸாம்பிள் கூட நான் வந்து வச்சுருக்கேன் மார்க்கெட்டில். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்த மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் வேறு எங்கே கிரியேட் ஆகிருக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த கூட மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா, ஒன்லி எஃப்இஜி ஆர் பிஏஜி எது வந்தாலும் நமக்கு பரவாயில்ல. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா இது நமக்கு எஃப்இஜியா. ஸோ இது எஃப்இஜி மார்க்கெட்டு. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் கேண்டில் லோ மிட்டிகேஷன் பண்ணி இது அன்மிட்டிகேட்டட் எஃப்இஜி. அன்மிட்டிகேட் எஃப்இஜி ஃபஸ்ட்டு மிட்டிகேட் பண்ணி இந்த கேண்டிலோட லோ ஸ்வீப் பண்ணி இது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட். இந்த கேண்டிலோட ஹை தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட். ஓகேங்களா, இதுவும் வின்னு குத்துச்சா. அனதர் பார்த்திங்கன்னா இன்னும் கூட மோர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் மார்க்கெட்டில் ஒரு சில இடத்துல நான் தேடி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் பார்த்தேன். இங்கே கூட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நமக்கு எஃப்இஜி ஆர் பிஏஜி. இது கலர் சேஞ்ச் எஃப்இஜி. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் கேண்டில், இந்த தேர்ட் கேண்டில். ஓகேங்களா, இந்த கேண்டில் பார்த்துக்கிட்டீங்களா, இந்த கேண்டில் எஃப்இஜி பிரேக் பண்ணல, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற 3 டைம் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஆனால் டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை தான் நமக்கு டார்கெட். இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா 100% வின்னிங் கொடுக்கும். அப்படி லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் 1 ஸ்டெப் போகலாம். ஓகேங்களா, இந்த டார்கெட் பாயிண்ட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ரீசெண்டாக இருக்கிற ஹை நமக்கு டார்கெட் பாயிண்ட்டு தெரியணும். அண்ட் தென் மோர் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் இது எந்த அளவுக்கு மார்க்கெட் ஹை ப்ராபபிலிட்டின்னு பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு எஃப்இஜி. தெரியுதுங்களா, கேப்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கேப்ஸு. ஸோ இந்த கேப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்வீப் மட்டும் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான். நம்ம ஃபஸ்ட் டார்கெட் எது, இந்த கேண்டிலோட ஹை தான் டார்கெட். அண்ட் செகண்ட் டார்கெட் எது பாருங்கள், எவ்வளோ பெரிய வின்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டு. இது நீங்கள் ட்ரெண்டாக கூட பயன்படுத்திங்கன்னா 100% இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, மோர் எக்ஸாம்பிள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் அதிகமாக கிடைக்கும். அண்டு இது 5 மினிட் டைம் ஃப்ரேம்ன்றதால கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இங்கே கூட பாருங்கள் அனதர் ஒரு. ஸோ எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு கேப், அன்மிட்டிகேட் கேப். அன்மிட்டிகேட் கேப் டேப் பண்ணி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில். இந்த இடத்து சிடபிள்யூஆர்வி தெரிஞ்சால் நீங்கள் சிடபிள்யூஆர்வி அப்ளை பண்ணி 100% யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு கேப் தான். ஓகே, இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு கேப்பு. அண்ட் இந்த கேப் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த கேப் மார்க்கெட் பிரேக் பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த கேப்பை மார்க்கெட் பிரேக் பண்ணல. இந்த பிஏஜி மார்க்கெட் பிரேக் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கான். இந்த கேண்டில் லோ ஸ்வீப் பண்ணியிருக்கான். டார்கெட் இந்த கேண்டிலோட ஹை, இந்த ரீசன்ட் ஹை டார்கெட். ஓகேங்களா, இங்கே ஒரு வின் ஆயிருக்கா. ஸோ இன்னும் மோர் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுற மாதிரிங்க. நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக பேக் டெஸ்ட் அடிச்சுட்டு அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட வின்னிங் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு. ஓகேங்களா, ஸோ இங்கே கூட பாருங்கள். ஸோ இது எஃப்இஜி அண்ட் மிட்டிகேட்டட் ஆகிட்டுருக்கு. ஸோ மிட்டிகேட் ஆகிட்டுருக்கு, அதனால் இது ஒர்க் ஆகாது. அகெயின் வேறு எங்கே இருக்குது, வேறு. ஸோ மார்க்கெட்டில் தேடுவோம். அது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் முடிஞ்சது தான் நமக்கு ஹை ப்ராபர்ட்டி. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இது நமக்கு எஃப்இஜியா. ஸோ இது பிரேக் பண்ணல, ஜஸ்ட்டு இந்த செல்லர் கேண்டில் லோ ஸ்வீப் பண்ணியிருக்கான். அண்ட் ஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு பையர் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. தெரியுதுங்களா, இங்கே ஒரு பையர் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பையர். இது சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா இது
இன்னொரு ட்ரேட் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ டார்கெட் பாயிண்ட் வந்து இதுதான் நமக்கு டார்கெட் பாயிண்ட், இந்த ஹை தான் நமக்கு டார்கெட் பாயிண்ட், இந்த செல்லர் கேண்டில் ஹை தான் நமக்கு டார்கெட் பாயிண்ட். ஓகேங்களா, ஒன்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி இது மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஒரு 10 எடுக்கிறீங்கன்னா 10க்கு 100% வந்து வின்னிங் ரேஷியோ வந்து கொடுக்கும். இதே நீங்கள் செல் சைடு பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக அப்பியர் ஆகும். ஓகேங்களா, இது பாருங்கள் செல் சைடு இதுவுமே ஒரு கேப். ஓகேங்களா, இது ஒரு கேப்பு. இந்த க்ரீன் கலர் ஹையை வந்து இவன் ஸ்வீப் பண்ணியிருக்கான். பட் வந்து இது வந்து பிரேக் பண்ணல, இந்த எஃப்இஜி வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. ஓகேங்களா, ஸ்வீப் பண்ணியிருக்கான். அகைன் ஒரு செல்லர் தான் வரணும். டார்கெட் பாயிண்ட் வந்து இதுதான், இந்த லோ தான் நமக்கு வந்து டார்கெட் பாயிண்ட். பட் என்ன நடந்திருக்குன்னா இங்கே வந்து ஒரு லாஸ் நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப்பில் 100% வின் ஆகிருக்கு செல்லுக்கோசரம். ஓகேங்களா, இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். மார்க்கெட்டில் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து அதிகமாக வரும், 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கும். ரொம்ப நேரம் தேட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜி வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணியிருந்தால் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, எஃப்இஜி பிஏஜி எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட்டில் இது வந்து நம்ம ட்ரெண்டாக கூட பயன்படுத்தினா, அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே இப்படி கீழே வரும்போது இங்கே இந்தமாரி சம் கேப்ஸில் வருதில்ல, இந்தமாரி கேப்ஸ் நம்ம ஃபைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ கொடுக்கும். ஸோ மார்க்கெட் இப்படி போயிட்டே இருக்கும்போது மேலே போகுது, அகைன் இப்படி கீழே வருது, அந்த இடத்த பயன்படுத்திங்கன்னா ஒன் ஸ்டெப் மார்க்கெட்டில் வந்து போகும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இது உங்கள் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். மார்க்கெட் இது என்ன ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ண தான் தெரியும். இது மேலே காட்டல, இந்த இடத்துல நான் அதை பார்த்தேன். ஸோ அதையும் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டிடுறேன். ஸோ எங்கே போச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அந்த பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு, இருக்கட்டும். ஸோ அனதர் இதை பாருங்கள், எல்லா இடத்தையுமே இது வந்து 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஃப்இஜி அண்ட் ஸ்வீப் பண்ணிக்கு நம்ம டார்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹை தான் நம்ம டார்கெட். ஓகேங்களா, இந்த இடத்த வந்து எந்த ஒரு சிடபிள்யூஆர்வி அனலைஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு எஃப்இஜி அது வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஸ்வீப் அடிச்சிருக்கணும். டார்கெட் பாயிண்ட் வந்து இது. ஓகேங்களா, இதே தான் நம்ம வந்து செல் சைடும் பார்க்கணும். ட்ரெண்டாக கூட போனீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ வந்து கொடுக்கும். மெயின் ரீசன் அந்த எஃப்இஜியை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ வேறு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வந்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே டார்கெட் பண்ணது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த எஃப்இஜி வந்து மிட்டிகேஷன் பண்ணியிருக்கான், அந்த ஹை எடுத்திருக்கான். இந்த கேண்டில் வந்து இப்படி முடிஞ்சிருந்தா, இந்த இடத்த முடிஞ்சிருந்தா இங்கே ஒரு செல் போயிருக்கான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பாயிண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே நம்ம வந்து ட்ரேட் போகக்கூடாது. ஓகே, அனதர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி செல் சைடு காட்டுற பாருங்கள். இது நமக்கு ஒரு எஃப்இஜி கரெக்டாக மார்க் பண்ணணும். இன்சைடு கேண்டில் மார்க் பண்ணணும். இது எஃப்இஜி, இந்த கேண்டில் இந்த இடத்த வந்து க்ளோஸ் வைக்குது. இந்த கேப் வந்து அவன் பிரேக் பண்ணிட்டான். ஆனால் மேலே இருக்கிற கேப் பாருங்கள், இது வந்து வேலிடு, இது இன்வேலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேண்டலோட ஹை எடுக்குது, டார்கெட் பண்ணுறது இந்த லோ. ஓகேங்களா, டைரக்ட் வின்னா. ஸோ இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ கொடுக்கும். ஓகேங்களா, ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் வரணுன்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பொறுமை இழந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டு காலியாகும், இல்லை எமோஷனல் வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இங்கே கூட பாருங்கள், இதுவுமே ஒரு எஃப்இஜி தெரிஞ்சுங்களா, எஃப்இஜி அண்ட் க்ரீன் கலர் கேண்டில் லோ ஸ்வீப், ஒரு கேண்டில் ஒரு பை. ஓகே, அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து எஃப்இஜி கிடையாது, தெரியுதுங்களா. இந்த கேனில் ஹை வந்து அவன் பிரேக் பண்ணவே இல்லை.
இதை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த கேண்டில் ஹை எஃப்இஜியாக கணக்கு வராது. அதாவது பார்த்திங்கன்னா எஃப்இஜி எடுக்கணும், இன்சைடு கேண்டில் நம்ம எடுக்கக்கூடாது. அனதர் ஒன் ட்ரேட் ரீசன். ஸோ இந்த கேண்டில் லோ வந்து இதை இப்படி ஸ்வீப் வச்சுருந்தானாக்கா கண்டிப்பாக இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் அங்கே ஸ்வீப் வைக்கல. ஓகேங்களா? ஸோ வேறு ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு எஃப்இஜி. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் ஸ்டெப் போயிருக்கேன் மார்க்கெட்டில். ஸோ இது ஒரு எஃப்இஜி வந்து ஒரு பையர் கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் வைக்குது. இந்த கேண்டில் வந்து ஒரு செல்லர் கேண்டிலாக இருந்தால் 100% வந்து வின் ஆகிருக்கும். இது வந்து ஒரு பையர் கேண்டிலாக இருக்குது. இந்தமாரி சினேரி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஓகேங்களா? எஃப்இஜி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலேருந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் வரணும். ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வர ஒரு பையர் கேண்டில் இந்த லோவை இப்படி ஸ்வீப் அடிச்சிருந்தா நெக்ஸ்ட் ஒரு பை போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து எஸ்எம்சியில் வர ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? 1 வீக் டைம் ஃப்ரேம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இங்கேயும் நமக்கு ஒரு கேப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கான்னு தெரியல, பார்த்துருவோம். செல்ல பார்க்கலாம். ஸோ இங்கே கேப்ஸ் இல்லை. அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே கேப்ஸ் இருக்கா நமக்கு தெரியுதுங்க. எனக்கு கேப் இருக்கிறது உங்களுக்கு விசிபிளாகவே நல்லா தெரியும். அந்தளவுக்கு தான் தெளிவாக தான் மார்க் பண்ணுறேன். ஸோ கேப்ஸ் தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் லோவை ஸ்வீப் பண்ணுறேன்னா ஒரு ரீட்ரேஸ் மார்க்கெட் செல்லர் கேண்டில் லேக ஸ்வீப் பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய பை பாருங்க. ஸோ டைரக்ட் வின்னா இந்த கேண்டில். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100% வந்து 100% இல்லைனாலும் ஒரு 80 to 90% வந்து நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணவே போதும். அகைன் கூட உங்கள் எல்லாருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற கேப்ஸை நமக்கு பிரேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் கேனோட ஹையை வந்து இந்த செல்லர் கேனில் பிரேக் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், இந்த செல்லர் உள்ள ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோ வந்து ஸ்வீப் பண்ணி இந்த பாடிக்கு மேலேயே க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு பை, ஒரே ஒரு கேண்டில் பை. ஓகேங்களா? இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் காட்டணும்னு நினச்சா எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். போதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக பேக் டெஸ்ட் அடிச்சுட்டு இதோட வின்னிங் ரேஷியோ எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? செல்லருக்கும் இப்போ காட்டுறோம் பாருங்கள். செல்லருக்கு வர ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் இருக்கணும். ஸோ கேப்பு அண்டு க்ரீன் கலர் கேண்டில், இந்த கேண்டிலோட ஹையை ஸ்வீப் அடிச்சு இதுக்குள்ளேயே க்ளோஸ் வைக்கிறான். டார்கெட் பண்ணி இந்த கேண்டிலோட லோ தான் நமக்கு டார்கெட் பாயிண்ட். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து டபுள் டாப்பாக தான் இருக்குது பாட்டமாக. அதனால் ஒரு செல் கேண்டில் நம்ம ட்ரேட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை, see you.